அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சீரீஸை நம்ம நடத்துகிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸ் பேயபிள் டெஸ்ட் சீரீஸாகவும் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸாகவும் இருக்குது. நீங்கள் இதை ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வாரத்துக்கான டாபிக் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால் இதை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்தந்த வாரத்துக்கான டாபிக் உங்களுக்கு அதுபோல் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டல் மார்க் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா டோட்டலாக 50 மார்க்கு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 20 மார்க்கும், சைக்காலஜிக்கு 30 மார்க் இருக்கும். அந்த சைக்காலஜியில் பொறுத்தளவுக்கு அதை ரெண்டாக பிரித்து யூனிட் வைஸாக 15 மார்க்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வைஸாக ஒரு 15 மார்க்கும் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சைக்காலஜி பார்க்கும்போது அதை நம்ம விரிவாக பார்த்துடலாம். டெஸ்ட் நம்பர் 5 ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. டோட்டல் கொஷின்ஸ் 20, டோட்டல் மார்க்கும் 20. டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1.5 எழுத்து சொல். ஃபஸ்ட்டு கொஷின், குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் 3, 4, 5, 2. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி 4. 2, 8 = L+2 என பிரித்து தரும் பொருள். ஆப்ஷன்ஸ் 8 எண்ணெய் உண், வேகின்ற கை, எண்ணெய் எடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி எண்ணெய் உண். 3, பொறுத்துக. ஃபஸ்ட்டு ஒன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், நடத்தல், கொல்லாமை, கேடு, வந்தவர். இதற்கான இலக்கண பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆ எதிர்மறை தொழிற்பெயர், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1க்கு இ, அதாவது நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர், கொல்லாமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர், கேடு அப்படின்னு சொல்லும் பொழுது முதுநிலை திரிந்த தொழிற்பெயர், வந்தவர் என்பது வினையாளனின் பெயர். 4, எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன்ஸ் கொல்லாமை, வாழ்க்கை, நடத்தல், சூடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ கொல்லாமை. 5, மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. ஆப்ஷன்ஸ் கவிதை, இலக்கணம், உரைநடை, எதுவுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இலக்கணம். 6, சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ் 30, 12, 10, 9. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 10. 7, உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் ஏ 2, 3, 5, 6. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 3. 8, நெட்டெழுத்து அளவெடுப்பது என்பது என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ செய்யுளிசை அளபடை, பி இன்னிசை அளபடை, சி சொல்லிசை அளபடை, டி எதுவும் இல்லை. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன்ஸ் செய்யுளிசை அளபடை. 9, சொல் திரிந்து அளபெடுப்பது என்பது யாது? ஆப்ஷன்ஸ் ஏ செய்யுளிசை அளபடை, பி சொல்லிசை அளபடை, சி இன்னிசை அளபடை, டி எதுவும் இல்லை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சொல்லிசை அளபடை. 10, மொழி என்பது எத்தனை வகை? ஆப்ஷன்ஸ் ஏ 2, பி 3, சி 5, டி 6. கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 3. 11, அந்தமான் என்பது எவ்வகை மொழி? ஆப்ஷன்ஸ் ஏ தொடர்மொழி, பி தனிமொழி, சி பொதுமொழி, டி எதுவும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் பொதுமொழி. 12, பொருத்தி காட்டுக. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், அந்தமான், கண், நடத்தை, கண்ணன், வந்தான். இதற்கான இலக்கண பெயர்கள் பார்த்தா தொடர்மொழி, தொழிற்பெயர், பொதுமொழி, தனிமொழி. இதற்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் சி ஆப்ஷன், அதாவது 1க்கு இ அந்தமான் அப்படின்னாக்கா பொதுமொழி, 2 கண் அப்படின்னாக்கா தனிமொழி, 3க்கு ஆ அதாவது நடத்தை அப்படின்னு சொல்லும்பொழுது தொழிற்பெயர், 4 கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. 13, உரார்க்கு வரணசை இ அளபடை வகை. ஆப்ஷன்ஸ் ஏ சொல்லிசை, இன்னிசை, பி ஒற்றளபடை, சொல்லிசை, சி செய்யுளிசை, சொல்லிசை, டி இன்னிசை, சொல்லிசை. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் செய்யுளிசை, சொல்லிசை. 14, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. ஆப்ஷன்ஸ் ஏ தொழிற்பெயர், பி முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், சி முதல்நிலை தொழிற்பெயர், டி வினையாளனின் பெயர்.
இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் வினையாளனியின் பெயர். 15 மூவிடத்திற்கும் உரியது டேஷ் கடற்கைக்கே உரியது டேஷ். ஆப்ஷன்ஸ் ஏ தொழிற்பெயர் வினையாளனியின் பெயர், பி வினையாளனியின் பெயர் தொழிற்பெயர், சி உரிச்சொற்றொடர் வினையாளனியின் பெயர், டி இவற்றில் எதுவும் இல்லை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் வினையாளனியின் பெயர் தொழிற்பெயர். 16 நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது ஆப்ஷன்ஸ் ஏ வினையடி, பி விகுதி, சி தொழிற்பெயர், டி இடைநிலை. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ வினையடி. 17 வேம் ப்ளஸ் கை என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ வேட்கை, பி வேங்கை, சி வேகின்ற கை, டி வேகாத கை. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் வேகாத கை. 18 வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. ஆப்ஷன்ஸ் ஏ வாழ், பி இக், சி கை, டி ஐ. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கை. 19 அளபெடுத்தல் என்பதன் பொருள். ஆப்ஷன்ஸ் ஏ நீண்டு ஒலித்தல், பி குறுகி ஒலித்தல், சி அளவாக ஒலித்தல், டி ஒலித்தல் இல்லை. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நீண்டு ஒலித்தல். 20 நசையி என்பதன் பொருள். ஆப்ஷன்ஸ் ஏ விருப்பம், பி விரும்பி, சி துன்பம், டி கவனித்து. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் விரும்பி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி. இதில் டாபிக் பாருங்கள், யூனிட் 2ல் வந்து பார்ட் 1, அதாவது ஒவ்வொரு யூனிட்லையும் வந்து நம்ம பார்ட் 3யாக நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ யூனிட் 1ல் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 முடிஞ்சிருது. இப்போ யூனிட் 2ல் அதே போல் பார்ட் 1. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 30. இதில் வந்து இந்த கொஷினில் 20 மார்க் வந்து யூனிட் வைஸாக கொஷின்ஸ் இருக்கும். அதாவது இந்த டாபிக் என்ன டாபிக் அப்படின்னாக்கா தனித்திறன் பெற்றோருக்கான கல்வி, மக்கள் தொகை கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கம், சூழ்நிலை கல்வி, மொழிக் கொள்கை. இது வந்து 20 கொஷின்ஸ், அதாவது யூனிட் வைஸாக 20 கொஷின் இருக்கும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2005 கொஷின்லேருந்து ஒரு 10 கொஷின் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் மார்க் வந்து 30, டோட்டல் கொஷின் 30. இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ அதில் 30 கொஷின் இருக்குனாக்கா அந்த நேரடியான கொஷினே இருக்காது. அந்த 30 கொஷினுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம டீட்டெயிலாக ஆன்சர் கொடுத்துருவோம். அதில் இருந்து க்ரியேட்டிவான கொஷின்ஸ் தான் இதில் கேட்கப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று, என்சிஇஆர்டி திறமையான குழந்தைகளை எவ்வாறு வரையறுக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ சாதாரண திறமை, பி அறிவியல் திறன், சி மேம்பட்ட கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ற திறன், டி அனைத்து வகை திறன்களும். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மேம்பட்ட கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ற திறன். 2 திறமையான குழந்தைகளின் சமூக உணர்ச்சி பண்புகளில் ஒன்று. ஆப்ஷன்ஸ் ஏ வலுவான தலைமை, பி குறைந்த உணர்திறன், சி பலவீனமான உள்முகத்தன்மை, டி எளிதில் மடிப்போகும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ வலுவான தலைமை. 3 திறமையான மாணவர்களை ஊக்குவிக்கும் அரசு சாரா நிறுவனம். ஆப்ஷன்ஸ் ஏ அகஸ்திய சர்வதேச அறக்கட்டளை, பி யூனிசெஃப், சி WHO, டி யுனெஸ்கோ. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ அகஸ்திய சர்வதேச அறக்கட்டளை. 4 மன வளர்ச்சி குன்றியவருக்கான பள்ளி. ஆப்ஷன்ஸ் ஏ NTSC, பி பாலவிகார் பள்ளி, சி அகஸ்திய சர்வதேச அறக்கட்டளை, டி நான் முதல்வன். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பாலவிகார் பள்ளி. 5 STEM துறையில் திறமையானவர்களை ஆதரிக்கும் நிறுவனம். ஆப்ஷன்ஸ் ஏ ராமன் ஆராய்ச்சி நிறுவனம், பி NTSC, சி யுனிசெஃப், டி WHO. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் WHO. 6 தேசிய அளவில் செயல்படும் திட்டங்களில் ஒன்று. ஆப்ஷன்ஸ் ஏ NTSC, பி அகஸ்திய சர்வதேச அறக்கட்டளை, சி யுனிசெஃப், டி WHO. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ NTSC. 7 STEM துறையின் முக்கிய உதவித்தொகை திட்டம். ஆப்ஷன்ஸ் ஏ NTSC, பி KVPY, சி நான் முதல்வன், டி யுனிசெஃப். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் KVPY. 8 தேசிய அளவில் செயல்படும் STEM திட்டம். ஆப்ஷன்ஸ் ஏ ராமன் ஆராய்ச்சி நிறுவனம், பி NTSC, சி நான் முதல்வன், டி அகஸ்திய சர்வதேச அறக்கட்டளை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் NTSC. 9 ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி UNFPA எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1969, ஆப்ஷன்ஸ் பி 1974, ஆப்ஷன் சி 1985.
இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 1985. 10. திறமையான குழந்தைகள் அதிகம் எதிர்கொள்ளும் சவாலில் ஒன்று. ஆப்ஷன்ஸ் ஏ தனிமைப்படுத்தல், பி ஆதரவு அதிகம், சி சூழ்நிலை சம்மேளம், டி ஆர்வம் குறைவு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ தனிமைப்படுத்துதல். 11. மக்கள் தொகை கல்வி எந்த ஆண்டில் NCERT-யால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1980, பி 1975, சி 1990, டி 2000. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ 1980. 12. தேசிய மக்கள் தொகை கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1995, பி 2000, சி 1985, டி 2010. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2000. 13. மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணங்களில் ஒன்று. ஆப்ஷன்ஸ் ஏ உயர்தர மருத்துவ வசதி, பி குறைந்த குழந்தை இறப்பு, சி நீண்ட ஆயுட்காலம், டி எல்லாவற்றும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் எல்லாவற்றும். 14. மக்கள் தொகை கல்விக்கான முக்கிய தேவைகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ குடும்பத்திற்கான ஆலோசனை, பி கல்வியில் மாற்றம், சி வேலைவாய்ப்பு உருவாக்கம், டி சொந்த நிலத்திற்கான விவரம். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ குடும்பத்திற்கான ஆலோசனை. 15. மக்கள் தொகை கல்வி திட்டம் PEP எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1980, பி 1970, சி 1990, டி 2000. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ 1980. 16. தேசிய மக்கள் தொகை கொள்கை எந்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 2000, பி 1995, சி 1980, டி 2010. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ 2000. 17. 1980ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ மக்கள் தொகை கல்வி திட்டம் PEP, பி ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி, சி குடும்ப நலத் திட்டம், டி பொருளாதார திட்டம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ மக்கள் தொகை கல்வி திட்டம். 18. இந்தியாவில் குடும்ப நலத் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1952, பி 1962, சி 1972, டி 1982. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ 1952. 19. மனிதவள மேம்பாட்டுத் துறையை HRD நிறுவுவதற்கான ஆண்டு. ஆப்ஷன்ஸ் ஏ 1985, பி 1990, சி 1980, டி 1975. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ 1985. 20. உலக மக்கள் தொகை தினம் எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ 1989, பி 1990, சி 1995, டி 2000. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ 1989. அடுத்தது 21. இப்போ இதில் 21லிருந்து 30 வரைக்கும் உள்ள எல்லா கொஷின்ஸுமே வந்து ப்ரீவியஸ் இயர் 2005 கேட்கப்பட்ட வினாக்கள். அணைந்த மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஒளி ஏற்றாது என கூறியவர். ஆப்ஷன்ஸ் ஏ ஜவஹர்லால் நேரு, பி தாகூர், சி சுவாமி விவேகானந்தர், டி டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் தாகூர். 22. மூளை வழிந்தோடல் அதிகம் காணப்படும் துறைகள் எவை? ஆப்ஷன்ஸ் ஏ விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு, பி அறிவியல் தொழில்நுட்பம், மருத்துவம், சி விவசாயம் மற்றும் மீன்வளம், டி கலை மற்றும் இலக்கியம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம். 23. மூளை வழிந்தோடலின் முக்கியமான விளைவு என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்தல், பி பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தல், சி நாட்டின் மனிதவள இழப்பு, டி கல்வித்தரம் குறைவு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் நாட்டின் மனிதவள இழப்பு. 24. அழகுணர் கற்பனை எந்த துறைகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ விவசாயம் மற்றும் தொழில்துறை, பி இலக்கியம், ஓவியம், இசை, சி மருத்துவம் மற்றும் பொறியியல், டி அரசியல் மற்றும் வரலாறு. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இலக்கியம், ஓவியம், இசை. 25. மன எழுச்சிகள் எந்த உணர்வுகளால் அதிகம் பாதிக்கப்படலாம்? ஆப்ஷன்ஸ் ஏ சோம்பல் மற்றும் உதாசீனம், பி கோபம், பயம், மகிழ்ச்சி, சி அமைதி மற்றும் தன்னம்பிக்கை, டி கருணை மற்றும் அன்பு. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கோபம், பயம், மகிழ்ச்சி. 26.
மன எழுச்சிகள் ஏற்படுத்தும் முக்கிய விளைவு என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ மன உறுதியை அதிகரிக்கும், ஒரு நபரின் சிந்தனை தெளிவை குறைக்கலாம், சி அவரின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும், டி தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு உதவும். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், ஒரு நபரின் சிந்தனை தெளிவை குறைக்கலாம். 27 அக ஊக்கி கொண்ட நபர் எதற்காக செயல்படுவார்? ஆப்ஷன்ஸ் ஏ வெகுமதி பெறுவதற்காக, பி தனிப்பட்ட வளர்ச்சிக்காக, சி சமூகத்தின் ஒப்புதலுக்காக, டி தண்டனையிலிருந்து தப்பிக்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், தனிப்பட்ட வளர்ச்சிக்காக. 28 அக ஊக்கியின் உதாரணம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ பரிசு கிடைக்கும் என்பதால் புத்தகம் படித்தல், பி மாத சம்பளத்திற்காக வேலை செய்தல், சி ஆர்வத்தினால் ஓவியமிடுதல், டி போட்டியில் வெற்றி பெற விரும்பி விளையாடுதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், ஆர்வத்தினால் ஓவியமிடுதல். 29 ஆசிரியரின் விசாரணை ஆர்வத்தை தூண்டக்கூடிய கல்வி. ஆப்ஷன்ஸ் ஏ பொது உளவியல், பி மருத்துவ உளவியல், சி கல்வி உளவியல், டி பரிசோதனை உளவியல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், கல்வி உளவியல். 30 மற்றும் லாஸ்ட் கொஸ்டின், ஜீன்கள் எந்த கூறுகளில் அடங்கியுள்ளன? ஆப்ஷன்ஸ் ஏ நரம்பு செல்களில், பி இரத்தத்தில், சி டிஎன்ஏவில், டி தசைகள் மற்றும் எலும்புகளில். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், டிஎன்ஏவில். சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த டெஸ்ட் பேயபிளாக நம்ம நடத்துகிறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.